தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கருணாகரனிடம் கேட்கலாம். கருணாகரன், விவரங்கள். அதாவது தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினர் தற்பொழுது பட்டியல் இனத்தில் உள்ளனர். அவர்களுக்கு உரிய பட்டியல் இனப்படி கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் சமூக அளவில் உரிய அங்கீகாரம் வழங்கப்பட்டு வருகிறது. அரசியலமைப்பு பாதுகாப்பு உள்ளது. இந்த சூழலில் மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் செல்வகுமார் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் ஒரு பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் தமிழ்நாட்டில் உள்ள தேவேந்திர குல வேளாளர் சமூகம் தற்பொழுது தன்னிறைவை அடைந்துள்ளது. எனவே இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை பட்டியல் இனத்தில் இருந்து விலக்கி உத்தரவிட வேண்டும் என்று சிலர் வதந்தி பரப்பி சிலர் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இவ்வாறு இந்த நடைமுறையை நடைமுறைப்படுத்தினால் இந்த மக்கள் மிகவும் பின்தங்கி விடுவார்கள். உரிய அரசியலமைப்பு பாதுகாப்பு கிடைக்காது. சமூக பொருளாதார கல்வி நிலையில் தாழ்ந்து விடுவார்கள். எனவே இது போன்ற செயலை ஏற்படுவதல்ல. எனவே தேவேந்திர குல வேளாளர் மக்களின் தற்போதைய கல்வி, சமூக பொருளாதார நிலை குறித்து மத்திய மாநில அரசுகள் இணைந்து ஒரு சென்சஸ் கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். அதன் அடிப்படையில் உரிய ஆய்வு மேற்கொண்ட பிறகு இது போன்ற நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் அமர்வு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது இது குறித்து மத்திய அந்த சமூக நீதி மற்றும் ஆதி திராவிட நலத்துறை அதிகாரிகள் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை 6 வாரம் ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கருணாகரன்.